ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 கிலோ மட்டன் நம்ம கழுவி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ மசாலா எல்லாமே மட்டன் பீசஸில் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். 4 விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு, சூப்பராகவே இருக்குது. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நசுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும், அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். உப்பு சேர்த்தோடனே தக்காளியோட தோலெல்லாம் பிரிஞ்சு தக்காளி நல்லா சுருங்கி வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளிலாம் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் பெப்பர் தூளையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டன் பீசஸ்லாம் இதில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதுலேயே நம்ம மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை லேசாக கொதிக்க விடலாம். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு மேலே நம்ம இதை மூடி வைக்க தேவையில்ல. இப்போ இதை நம்ம திறந்தே வச்சிடலாம். பாருங்க, இந்த தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் குறைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அதை அடிப்பிடிச்சிடும். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா குறைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு. எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம திக்காக வச்சுக்கணும். அவ்வளோதான், டேஸ்டியான மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மட்டன் தொக்கை நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி மட்டன் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.